சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் தொடரும் நிலையில் சஸ்பெண்ட் உத்தரவுக்கு எதிராக திமுகவினர் இரண்டாவது நாளாக இன்றும் போராட திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, பேரவை வளாகத்துக்கு வந்திருக்கிற திமுக உறுப்பினர்கள் இன்று எந்த மாதிரியான போராட்டங்களை முன்னெடுக்க போறாங்க? இது குறித்த தகவல்களை சொல்லுங்க. திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 79 பேர் இன்று இரண்டாவது நாளாக சட்டப்பேரவை வாயில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். நேற்று முன்தினம் அவர்கள் 80 சட்டமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் போலூர் சட்டமன்ற உறுப்பினர் KV சேகரன் அன்றைய சபை அலுவலில் அவர் பங்கேற்கவில்லை என்பதை நேற்று அவைக்கு தெரிவித்தவுடன் அவருடைய சஸ்பெண்ட் உத்தரவு நீக்கப்பட்டது. ஆகவே அவர் இன்று அவைக்குள் அனுமதிக்கப்பட்டார். 79 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று இரண்டாவது நாளாக இங்கு தர்ணாவில் ஈடுபட உள்ளதாக தெரிகிறது. தற்பொழுது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த வளாகத்திற்கு வந்துவிட்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஸ்டாலினுடைய வருகைக்காக அவர்கள் காத்திருக்கின்றனர். அதன் பிறகு இவர்கள் தர்ணா செய்கிறார்களா அல்லது போட்டி சட்டமன்றம் நடத்துகிறார்களா என்பது குறித்து தெரிய வரும். தற்பொழுது சட்டப்பேரவை அலுவல்கள் தொடங்கிவிட்டது. முதலில் கேள்வி நேரம் என்பது 10 இருந்து 11 மணி வரை 1 மணி நேரம் கேள்வி நேரம். அந்த நேரத்தில் தொகுதியினுடைய பிரச்சனைகள் எழுப்பப்படும். அமைச்சர்கள் அதற்கான விளக்கங்கள் கொடுப்பார்கள். திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 8 பேர் தற்பொழுது அவைக்கு சென்றுள்ளனர். அதேபோல் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் உள்ளே சென்றுள்ளனர். அவர்கள் கேள்வி நேரம் முடிந்த பிறகு நேரமில்லா நேரத்தில் இது குறித்த பிரச்சனையை எழுப்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று 2 முறை திமுக வெளிநடப்பு செய்தது. காங்கிரஸ் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு இதே பிரச்சனை தொடர்பாக திமுகவினுடைய சஸ்பெண்ட் நீக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி நேற்று வெளிநடப்பு செய்தனர். தற்போதும் அவர்கள் அந்த 0 ஹவரில் இந்த பிரச்சனையை எழுப்புவார்கள். இவர்களுடைய சஸ்பெண்டை நீக்க வேண்டும் என்ற அவர்கள் கோரிக்கை வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில்